அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 2026 குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நன்மைகளை செய்யும்னு பார்த்து வர்றோம். போன எபிசோடு வரைக்கும் கன்னி வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ துலாம் ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சரிங்களா? சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். சனி பகவான் ரண ருண சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் எதிரிகளை வென்று பிஸ்னஸில் கொடி கட்டி பறப்பீங்க. இதுதான் இதோடைய சாராம்சம். குருவும் சனியும் உங்களுக்கு தொழிலில் எதிரிகளை நீங்கள் வென்று கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்குவார்கள். சரிங்களா? சரி, விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சரிங்களா? சனி பகவான் 5ஆம் இடம், அதாவது பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். அப்போது உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி, சரிங்களா, புகழ் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஓகேவா? தாய் தந்தையர் உங்களுடைய தகப்பனாருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அது சரியாகும். நீங்கள் உங்கள் குழந்தைகள் அல்லது நீங்கள் வெளிநாடுகள் போகிறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது இந்த ஆண்டு ரொம்ப சக்ஸஸ் ஆகும். சரியா? சரி, தனுசு ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். அஷ்டமத்தில் இருக்கிறார். அஷ்டம குரு ரொம்ப ஆபத்து. சரிங்களா? அதே போல் சனி பகவான் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறார், அதாவது 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது தனுசு ராசிக்காரங்க இந்த ஆண்டு தங்களது குடும்பத்திலும் உடல் நலத்திலும் மிகுந்த கவனம் தேவை. சரிங்களா? ரொம்ப தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் உண்டு பண்ண வேண்டாம். வெளியே நீங்கள் பேசுகிற இடங்களை கவனமாக பேசணும். உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு மிக கடுமையான உடல்நல பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சுகஸ்தானத்தில் சனி நிற்கிறார். ஸோ சுகமும் கெட வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையாக இருக்கிறதுனால நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். கலத்திரஸ்தானத்தில் நிற்கிறார். சரிங்களா? 3ஆவது ஸ்தானத்தில் சனி நிற்கிறார், முயற்சி ஸ்தானத்தில். அப்போ உங்களுக்கு திருமணம் நடைபெறாத இளைஞர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் நடைபெற்று குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது இந்த வருஷத்தில் அவங்களுக்கு அது சரியாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி. எப்பயுமே சனி பகவான் 3, 6, 11 இடங்களில் இருந்தாருன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார். இப்போ அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். சனி குருவுடைய பார்வையும் சனிக்கு இருக்கிறது. அப்படிங்கிறப்ப உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். சரி, கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் ரணருக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான நோய் வாட்டி எடுக்கும். குடும்பத்தினருக்கும் அந்த உடல்நலம் பாதிப்பு இருக்கும். சரிங்களா? வருமானத்தில் குறைபாடு இருக்கும்.
நீங்கள் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வெளியே வாய் வார்த்தைகளை எதையும் தேவையில்லாமல் விட்டுறக்கூடாது. அது வந்து உங்களுக்கே அது பாதிப்பாக வரும். அதனால் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்துடுங்க. ஒழுங்காக குடும்பத்தை கவனிங்க. வேறு அனாவசியமான விஷயங்களில் கவனம் வேண்டாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம். மற்றபடி உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டு. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்லதே செய்வார். இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். சரி, மீன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்தில் புண்ணிய ஸ்தானத்தில் குரு நிற்கிறார். ஜென்ம ராசியில் சனி நிற்கிறார். இப்போ இவங்களுக்கு குழந்தைகளால் நற்பெயர் கிடைக்கும். சரிங்களா? குழந்தை பாக்கியம் கிடைத்தாலும் பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா ஜென்ம சனியில் நிற்கிறார். ஸோ அதனால் ஜென்ம ராசியில் நிற்கிறனால, சனி நிற்கிறனால மிக பொறுமையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளணும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் 12 ராசிக்காரர்களின் ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிக அதிகமான நன்மைகளை செய்வார்கள். சரிங்களா? ஓகே. நீங்கள் சிம்மம், மேசம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த ராசிக்காரங்க கும்பம் சேர்த்துங்க. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மத்தியமமான வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். வண்டியில் போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, ரொம்ப கவனம் தேவை. சரிங்களா? போக உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, தொழிலிலும் சரி கவனமாக பேசு. வார்த்தையை வந்து அளந்து பேசினால் சிறப்பு. சரிங்களா? அதனால் மொத்தத்தில் வந்து இந்த 2026ஆம் ஆண்டின் குரு பயிற்சி, சனி பயிற்சி மிக சிறப்பாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.